எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக் யூரோ எஸ்டேட்டை ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். அது மாதிரி போன வீக் என்ன நினச்சுன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இப்போ போன வீக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஃபுல்லாகவே இன்சைடு பாராக தான் இருந்துச்சு. ஃபுல்லாகவே கன்சல்டேஷன் ஒரு சின்ன சர்க்கிளில் தான் மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே கன்சல்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முந்தின வீக்கும் கன்சல்டேட்டாக தான் இருந்துச்சு. மார்க்கெட் ஒரு சின்ன வியூவில் தான் கன்சல்டேட்டாக இருந்துச்சு. அதனால தான் போன வீக்கில் வீடியோஸ் அப்டேட் பண்ண முடியலை. சரி, சொல்கிற அளவுக்கு மார்க்கெட் டைரக்ஷன்ஸ் ஒன்றும் மூவ் ஆகலை. அதனால போன வீக்கும் வீடியோ அப்லோட் பண்ணலை. இப்போ இந்த வீக்குமே மார்க்கெட் ஒரு சின்ன கன்சல்டேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. போன வீக்லேயே ஏற்கனவே போன வீக் முந்தின வீக்கே மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். அரௌண்ட் இந்த 4 ஹவர்ஸில் வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்லாம் ஏறுது. நம்ம இங்கேருந்து ஒரு பை சினரியோ பண்ணால் இந்த ஸ்டாப் லாஸை இந்த ஸ்ட்ரக்சரு கீழே நம்ம வைக்கணும் அப்படிங்கிற இதில் தான் போன வீக்லேயே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் வந்து இன்னும் 4 ஹவர்ஸ் ஸ்ட்ரக்சரை கீழே இருக்க ஸ்ட்ரக்சரை இன்னும் பிரேக் பண்ணலை. அரௌண்ட் இந்த ரேஞ்ச் நான் மார்க் பண்ணேன். இது வந்து 4 ஹவர்ஸ் ரீசன்ட் ஐடியா. இப்போ நம்ம இங்கேருந்து எங்கே ட்ரேட் எடுத்தாலும் ஸ்டாப் லாஸை நம்ம இந்த ஜோனில் வைக்கணும் அப்படிங்கிற இதுலேயுமே நான் போன வீக்கில் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா இந்த இதுவரை டெஸ்ட் ஸ்டாப் லாஸாக இந்த ஜோனுக்கு கீழே டார்கெட் மேலே இந்த இம்பல்ஸோட ரீகரெக்ஷன் ஏரியா. நம்ம மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு இந்த இம்பல்ஸுக்கு ஒரு ரீகரெக்ஷன் போகும் அப்படிங்கிற இதில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்னும் அதுக்குள்ளே கன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் மார்க்கெட் இன்னும் ஒரு மைனர் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓவரால் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டு, ஆனால் ஒரு மைனர் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்னும் டவுன் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலை. அதனால் மேபி மார்க்கெட் கண்டிப்பாக இந்த நெக்ஸ்ட் கம்மிங் வீக்கில் மேபி இந்த 4 ஹவர்ஸ் ரீசன்ட் ஐடியம் இந்த ஐடியமை பிரேக் பண்ணியிருந்தா நம்ம இதில் இருந்து ஒரு செல் பார்க்குங்க. இப்போ அரௌண்ட் இந்த ரேஞ்ச் மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா ரிட்டன் நம்ம இந்த 4 ஹவர்ஸ் ஐடியம் நமக்கு கீழே ஷிஃப்ட் ஆகும். நம்ம அரௌண்ட் இந்த இம்பல்ஸுக்கு ஒரு சின்ன ரீகரெக்ஷன் பார்த்து நம்ம இதில் வந்து கூட ஒரு செல் ட்ரை பண்ணலாம். இது வந்து மார்க்கெட் டைரக்ஷன் இப்படியும் நடக்கலாம். ஒரு சினாரியோ இருக்கும். இல்லை இன்னொரு சினாரியோ மார்க்கெட் கண்டிப்பாக இது வரைக்கும் வரும், வந்துட்டு கூட இதுலேருந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வைப் மாதிரி பண்ணிட்டு கூட மார்க்கெட், ஏன்னா இதுக்கு இங்கேருந்து ட்ரேட் எடுத்தவங்க எல்லாருமே ஸ்டாப் லாஸும் அந்த ஜோனுக்கு கீழே தான் வச்சுருப்பாங்க. அவங்க கரெக்டாக வந்து 4 ஹவர்ஸில் இதுலேருந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வைப் மாதிரி பண்ணிட்டு கூட மார்க்கெட்டை மறுபடியும் மேலே இங்கே எடுத்துகிட்டு போகலாம். இந்த 2 சினாரியோ நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு மார்க்கெட் கீழே இறங்குறது தான் கரண்ட்டு 1 ஹவர் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது மார்க்கெட் கண்டிப்பாக கீழே இறங்குறதுக்குள்ள பாசிபிள் தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் 1 ஹவர்லேயே மேலேருந்து ஸ்ட்ரக்சர் இதில் தான் வருது. அதுமாதிரி இதில் வந்து கேண்டில் ரிஜெக்ஷன் அரௌண்ட் இந்த ரேஞ்ச், இது வந்து கேண்டில் ரிஜெக்ஷன். இது உங்களுக்கு என்ன போக போக உங்களுக்கு இதை பற்றியான டீட்டெயில்ஸ் வீடியோ உங்களுக்கு வரும். இது ஃபுல்லாகவே கேண்டில் ரிஜெக்ஷன். ஏன்னா இதில் ஒரு என்கெல்ஃபிங்கை மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணியிருந்து அப்படின்னா மேபி இந்த என்கெல்ஃபிங் கேண்டில் கீழே க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போனாலும் அங்கேருந்து ஒரு என்கெல்ஃபிங்கை பார்த்து செல் என்கெல்ஃபிங்கை பார்த்து நம்ம அதுலேருந்து ஒரு ஷார்ட் பொசிஷன் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னது போக போக உங்களுக்கு வீடியோஸில் அப்டேட்டு கொஞ்சம் இன்டெப்த் அப்டேட் வீடியோ கொடுக்குறேன். நானுமே என்ன அந்தளவுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு போக போக கொஞ்சம் இன்டெப்த் வீடியோவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க, 15 மினிட்ஸ் 1 மினிட் ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க. நம்ம ஒரு 1 ஹவர் 15 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சரை மார்க்கெட் கேண்டில் வச்சு எப்படி ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம டைரக்ஷனை பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி செல்லு இல்லை பை நம்ம எடுத்துக்கலாம். அதனால் நம்ம அது போக போக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அதனால் மார்க்கெட் கண்டிப்பாக மேபி இந்த அரௌண்ட் இந்த ரேஞ்சுக்கு வந்து 1 ஹவர் கேண்டில் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் 4 ஹவர்ஸ் கேண்டில் க்ளோஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். இந்த ரேஞ்சில் 4 ஹவர்ஸ் கேண்டில் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் இந்த ரீடெஸ்ட் போயிட்டு கீழே வரும். அப்படி இல்லை 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் பண்ணாங்கன்னா இதில் வந்து 4 ஹவர்ஸுக்கு ஒரு லிக்விடிட்டி ஸ்வைப் மாதிரி பண்ணிவிட்டு ரிட்டன் மறுபடியும் மார்க்கெட்டை ஒரு சின்ன ரீடெஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு மார்க்கெட்டை மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த பர்டிகுலர் இடத்துல கண்டிப்பாக 4 ஹவர்ஸ் கேண்டில் க்ளோசிங் கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் மார்க்கெட் வந்து கரண்ட் டைரக்ஷனோட டவுன் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற இதுக்கு அது சேஞ்ச் ஆகும். இல்லைன்னா அது வரைக்குமே கரண்ட் சினாரியோக்கு வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு தான். நான் போன வீக்கு முந்தின வீக்கே இந்த லைனை மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். 4 ஹவர் ஸ்ட்ரக்சரில் தான் மார்க்கெட் போகுது. அதனால் இந்த ஸ்ட்ரக்சர் கிட்ட எதுவும் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா ஒரு பை சினாரியோ கொடுங்க, கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸும் அதே மாதிரி இந்த ஜோனுக்கு கீழே வைங்க. டார்கெட்டை 1:2 அப்படி இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி ரீடெஸ்டராக வைங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் 1:5 பேருக்கு, ஆனால் பெரும்பாலும் 1:2 எடுத்தவங்க 1:3 எடுத்தவங்கலாம் நல்லா ரிஸ்க் ரிவார்டு கிடச்சிருக்கும். ஆனால் மார்க்கெட் 1:5 பேருக்கு இந்த இடத்துலேருந்து கன்ஃபர்மேஷன் பார்த்தவங்க. ஆனால் கீழே வந்து நான் அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கல. என்ன காரணம் அப்படின்னா இதில் 1 ஹவருக்கு வந்து எனக்கு ரிஜெக்ஷன் கேண்டில் இருந்துச்சு அரௌண்ட் இந்த ரேஞ்ச். இது வந்து ரிஜெக்ஷன் கேண்டில் சொல்லுவோம். 1 ஹவர் கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டிலுக்குலாம் என்கெல்ஃபிங் வர்றதுக்கு முன்னக்கூட்டி ஒரு சின்ன ஸ்பைக் மாதிரி விடுவாங்க. ஒரு சின்ன ஸ்பைக் மாதிரி விட்டு ரிட்டர்ன் க்ளோசிங்கே இன்சைடே க்ளோஸ் ஆயிரும். அரௌண்ட் இப்போ இந்த கேண்டில் இப்போ எடுத்துக்கணும், ரெட் கலர் கேண்டில் இதை எடுத்தோம்னா அதுக்கு பக்கத்து கேண்டில் பாருங்கள், இல்லை அதுக்கு இந்த கேண்டில் ஒரு சின்ன ரிஜெக்ஷன் கேண்டில் அது.
இந்த ரிஜெக்ஷன் கேண்டில் இது வந்து இந்த ரெட் கலர் கேண்டில் அந்த இது கரெக்டாக ஸ்வைப் ஆயிருக்கு பாருங்க. இது வந்து ரிஜெக்ஷன் கேண்டில்னு சொல்லுவோம். ரிஜெக்ஷன் கேண்டில்னா மார்க்கெட் வந்து மேலே போகல. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரை மேலே போயிட்டு ரிட்டர்ன் அங்கேருந்து ஒரு என்கல்ஃபிங் கொடுத்தாங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்சல் ஆயிருக்கு. இது வந்து மெயினாக 4 ஹவர்ஸ் 1 ஹவர் 15 மினிட்ஸ் இந்த 3 டைம் ஃப்ரேமுக்கும் இது ரொம்ப மேட்சாக இருக்கும். கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம ஸ்கேல்பிங் பண்ணோம்னா கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த ரேஞ்ச் எனக்கு இதில் ஒரு என்கல்ஃபிங் கிடச்சி, அதனால் இதில் போன வீக் ஒரு ஷார்ட் ட்ரேட் ட்ரை பண்ணேன். ஆனால் என்ன அது கரெக்டாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அது எந்த ரேஞ்ச்னா இந்த ரேஞ்சு, கரெக்டாக அந்த ரேஞ்சு. இதில் இந்த என்கல்ஃபிங்கை பார்த்துட்டு இதில் வச்சுருந்தேன். இதில் நமக்கு செல்லுக்குள்ளே ஆப்ஷன் வரும் அப்படின்ட்டு இந்த இந்த என்கல்ஃபிங்கை பார்த்து இதில் ட்ரேடு வச்சுட்டு ஸ்டாப் லாஸை ஃபஸ்ட் இதில் வச்சுருந்தேன். பிறகு கொஞ்சம் கீழே மூவ்மெண்ட் நடந்த பிறகு ஸ்டாப் லாஸ் கொண்டு கரெக்டாக என்ட்ரிக்கு வைக்காமல் ஒரு 2 பாயிண்ட் மேலே வச்சுருந்தேன். கரெக்டாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு மார்க்கெட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். இந்த இடத்துல என்ட்ரி, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். கரெக்டாக ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டு டார்கெட் ஹிட் ஆன மாதிரி போன வீக்கில் நடந்துச்சு. அது அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்காமல் இருந்திருந்தா கூட டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். நான் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் வச்சதுனால டார்கெட் ஹிட் ஆகல, ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. அதனால் கொஞ்சம் நீங்கள் எல்லாருமே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறது தான் சேஃபு. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதங்க. ஏன்னா அது ஏதாவது நியூஸ் டைமு இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷன் பையர்ஸ் ரொம்ப வராங்க அப்படின்னா அந்த டைமில் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்காமல் இருந்தால் நம்மளோட மார்ஜினும் சேர்த்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த கொஞ்சம் ஸ்டாப் லாஸை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு நம்ம காசு பார்த்துக்கலாம் மார்க்கெட்டில். அதனால் அது ஒரு விஷயம் இல்லை. அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் ரிஜெக்ஷன் கேண்டில் இருக்குது. மேபி மார்க்கெட் கண்டிப்பாக இந்த ரேஞ்ச் வந்து 1 ஹவர் கேண்டில் கண்டிப்பாக க்ளோஸ் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 4 ஹவர்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சாதான் இங்கேருந்து ரீடெஸ்ட்டை பார்த்து செல் பார்க்கணும். இல்லை 4 ஹவர்ஸ் கேண்டில் இங்கே லிக்விடிட்டி ஸ்வைப் மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே ஒரு 4 ஹவர்ஸ் என்கல்ஃபிங் பார்க்கணும். 4 ஹவர்ஸ் கேண்டில் நம்ம லிக்விடிட்டி ஸ்வைப்னா 4 ஹவர்ஸ் என்கல்ஃபிங் தான் பார்க்கணும், 1 ஹவர் பார்க்கக்கூடாது. எந்த கேண்டிலோட லிக்விடிட்டி ஸ்வைப் நடக்கும் அந்த கேண்டிலோட என்கல்ஃபிங் டைமிங் ஃப்ரேமோட அந்த கேண்டிலோட என்கல்ஃபிங் பார்த்தா நம்ம பை எடுக்கணும். இப்போ இதில் 4 ஹவர்ஸ் லிக்விடிட்டி ஸ்வைப் நடக்கு, அடுத்த ஒரு 2 கேண்டில்லையே மார்க்கெட் 4 ஹவர்ஸ் என்கல்ஃபிங் கொடுக்குது அப்படின்னா இங்கேருந்தே நம்ம பையை கொடுத்து இந்த ரீசன்ட் லிக்விடிட்டி ஸ்வைப்பு கேண்டிலுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு டார்கெட்டை நம்ம மேலே வச்சுக்கலாம். சிலவங்க 1:2 வைப்பாங்க, இல்லைன்னா இந்த ரீடெஸ்ட் ஏரியா இல்லை இந்த ஹை வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். நார்மலாக இந்த இது போன வீக்லாம் 1:5 கிடச்சி, அதனால் இந்த வீக்லேயே பெரும்பாலும் 1:5 இல்லை 1:3 இதுவே நல்ல ரேஷியோ தான், நல்ல ப்ராஃபிட் ரேஷியோ தான். இதில் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த ரேஞ்சில் மார்க்கெட் 4 ஹவர்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த இதுலேருந்து ஒரு செல்லுக்குள்ளே ட்ரேடு பார்க்கலாம். பார்த்து அதே மாதிரி கீழே 1:2 இல்லை 1:3 ரேஞ்ச் வரை நம்ம டார்கெட் வச்சு நம்ம மார்க்கெட் வாங்கலாம். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான், மேஜர் ட்ரெண்டே டவுன் ட்ரெண்டு, கரண்ட் ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்குது. இந்த 4 ஹவர்ஸ் கேண்டில் வந்து இது இந்த ரேஞ்சு க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா மார்க்கெட் நம்ம அதுலேருந்து செல் பார்க்கலாம். இல்லைன்னா இதில் லிக்விடிட்டி ஸ்வைப் மாதிரி பண்ணுறாங்க, அடுத்த கேண்டில் ஒரு என்கல்ஃபிங் கொடுக்குறாங்க அப்படின்னா என்கல்ஃபிங் கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு இது லிக்விடிட்டி ஸ்வைப் ஆயிருச்சு அப்படின்ட்டு போய் உடனே போய் பை எடுக்கக்கூடாது. அந்த இடத்துல பக்கத்தில் இன்னொரு கேண்டில் என்கல்ஃபிங் வரணும். 4 ஹவர்ஸ் லிக்விடிட்டி ஸ்வைப்பில் இருந்துச்சு அப்படின்னா 4 ஹவர்ஸ் என்கல்ஃபிங் அது வரணும். வந்தால் தான் நம்ம அடுத்த பை கொடுக்கணும். இல்லை ஒரு கேண்டில் ஸ்வைப் ஆகிட்டு அடுத்த கேண்டில் சின்ன கேண்டில் அப்படியே இன்சைட் பாராக இருக்குது அப்படின்னா நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. அடுத்த என்கல்ஃபிங் வரணும், வந்தால் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். அதனால் இந்த இடத்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க. இப்போ இந்த வீடியோலேயே உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.